ஹலோ. இன்னைக்கு நான் மினி விலாக் போட்டிருக்கேங்க நம்ம சேனலில். மினி விலாகில் என்ன போட்டிருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரியாணி தாங்க செய்ய போகிறேன். நான் ஏன் இன்னைக்கு பிரியாணி செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் காலையிலேருந்தே பிரியாணி கேட்டே இருந்தாங்க. மந்த் எண்டு கடையில் வாங்கினா ரொம்ப செலவாகுமேன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கறி எடுத்து வீட்டில் குக்கர்லேயே செய்யலாம்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேங்க. ஸோ குக்கரில் செய்யலாமா இப்போ நம்ம பிரியாணி? என்னோடய ஸ்டைலில் பிரியாணி நான் எப்படி செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 கிளாஸ் ரைஸ் எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறமா ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு தேவையான அளவுக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஜாதிபத்திரி இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆனியனை ஆட் பண்ணேங்க. ஆனியன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டே இருந்தேங்க. நல்லா வதக்கி ஆனியன் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னே அந்த கேப்பில் என்ன பண்ணேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டொமேட்டோ அதுக்கப்புறமா புதினாலாம் க்ளீன் பண்ணி கழுவி வாஷ் பண்ணி ஒரு பிளேட்டில் தனியாக ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேங்க. புதினாக்கு அப்புறமா என்ன பண்ணேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ரெடியாக இருக்குது கேப்பில். அதுக்கப்புறமா ஜிஞ்சரும் கார்லிக்கும் மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறமா புதினாவை போட்டு நல்லா வதக்கிட்டே இருந்தேங்க. புதினாவும் நல்லா வதங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் மிக்சியிலேருந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ என்ன பண்ணேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரியாணிக்கு தேவையான ரைஸ் 2 கிளாஸ் சொன்னேன் இல்லையா, அந்த ரைஸை எடுத்து ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் இந்த ஆனியனை கொஞ்சம் விட்டு விட்டு என்ன பண்ணேன்னா ஸ்டர் பண்ணிகிட்டே இருந்தேங்க. அதாவது கலந்து விட்டுட்டே இருந்தேங்க, வதக்கிட்டே இருந்தேங்க. இப்போ என்ன பண்ணேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமா ஆனியன் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா டொமேட்டோவும் ஆட் பண்ணிட்டேங்க. டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் நல்லா வதக்கிட்டே இருக்கணுங்க. இந்த ஆயில், அப்புறம் ஆனியன், புதினா, டொமேட்டோ, அதுக்கப்புறமா அந்த பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இதெல்லாம் சேர்ந்து ஒன்றா வந்து நல்லா வதங்கணுங்க. இது எல்லாம் நல்லா வதங்குறப்ப கொஞ்சம் சால்ட்டும் தேவையான அளவுக்கு நான் போட்டேங்க. சால்ட்டையும் போட்டதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நல்லா நீங்கள் வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. தக்காளி வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, அதை வந்து கொஞ்சம் அந்த ஜெரிக்கரண்டிலே குத்தி குத்தி விடுங்க. குத்தி விட்டு நல்லா வதங்க விட்டுட்டே இருங்க. இந்த கேப்பில் ரைஸை வாஷ் பண்ணி தனியாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேங்க தண்ணியோட. அதுக்கப்புறமா தண்ணி வேணான்னா கொஞ்சம் கலந்து விட்டு தண்ணியை வடிகட்டி கூட வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அதுலேயே ஆட் பண்ணிட்டேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க தேவையான அளவுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த வெங்காயம் தக்காளியோடு அதுவும் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நல்ல ஒரு மாதிரி பேஸ்ட்டாக வருங்க. பேஸ்ட்டாக வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் கொஞ்சம் தண்ணி கழுவி அதிலே விட்டுருங்க. அதுக்கப்புறமா மிளகாத்தூள், மஞ்சத்தூள் என்னெல்லாம் தேவைப்படுதோ அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அதோடு சேர்த்து நல்லா வதங்க விடுங்க. இது முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்ல மிளகாத்தூள் போட்டு நல்லா வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்ததுக்கப்புறமா நீங்கள் எவ்வளோ அரிசி எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மிளகாத்தூள் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக்கரோட மூடியை போட்டு அப்படியே வதங்க விட்டுருங்க சைலண்ட்டாக. அது பாட்டு ஆயில் பிரிஞ்சு நல்லா வர வரைக்கும் வதங்கி வரட்டுங்க. இப்போ இந்த பிரியாணிக்கு என்னெல்லாம் போட்டிருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த கடையோட மசாலாவும் நம்ம ஆட் பண்ணலங்க. வெறும் ஹோம்மேட் மசாலா மட்டும்தாங்க. வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு, அதுக்கப்புறமா வேறு என்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி, புதினா இது மட்டும்தாங்க. அப்பப்போ எடுத்து மூடியை திறந்து கலந்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஆயில் பிரிஞ்சு வர சமயத்தில் இதுக்கு என்ன பண்ணி வச்சுக்கோங்கன்னா, தனியாக தண்ணியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியை ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா அதை வந்து மட்டன் வேக வச்சு ஒரு கிண்ணத்தில் தண்ணியோடு வச்சுருக்கோங்க. அதை வந்து இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சு கொஞ்ச நேரம் தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதித்து வர சமயத்தில் டேஸ்ட் செக் பண்ணி பார்த்துட்டு ரைஸ் வாஷ் பண்ணி வச்சுருக்கீங்களா அதையும் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணி வச்சுட்டு அந்த ரைஸை ஆட் பண்ணுங்கள். ரைஸை ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா குக்கர் மூடி விசில் போட்டுருங்க. இந்த கேப்பில் சைட் பை சைட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முட்டையை தனியாக வேக வச்சுட்டேங்க. அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு சிக்கன் 65 போடலான்னு ஆசையாக இருந்துச்சுங்க. ஸோ அதையும் மசாலாவோட ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ பக்கத்துலேயே ஒரு கடாய் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு அதுக்கும் ரெடி பண்ணி வச்சுருங்க. இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. இந்த கேப்பில் ரைஸை நீங்கள் வந்து போட்டு ரைஸை போடுங்க. ரைஸை போட்டதுக்கப்புறமா குக்கரோட கேப்பை போட்டு மூடிட்டு, அதாவது குக்கர் மூடியை போட்டு மூடிட்டு அரிசியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரோட விசிலை மூடிடுங்க. 2 விசில் வந்தோடனே கரெக்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா செம்ம எம்மியான பிரியாணிங்க. ஹோட்டல் ஸ்டைலில் செம்மையாக இருந்துச்சுங்க பிரியாணி. அரிசி போட்டுட்டு திரும்ப நல்லா கலந்து விட்டுதுக்கப்புறமா
குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு வச்சிங்க அப்படின்னா 2 விசில் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணுங்க. 2 விசில் வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, சரியான எம்மியான பிரியாணி ரெடி ஆயிடுங்க. ஸோ வெயிட் ஃபார் த 2 விசில்ஸ்ங்க. இந்த கேப்பில் நான் என்ன பண்ணேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்கையும் வாஷ் பண்ணிவிட்டு அதோட தோலெல்லாம் எடுத்துட்டு தனியாக வச்சுட்டேங்க. விசிலுக்காக இப்போ வெயிட்டிங்க. இப்போ குக்கரில் 2 விசில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேங்க. விசில் வந்ததுக்கப்புறமா குக்கர் அந்த கேப்பில் இந்த சிக்கன் 65 தனியாக பொரித்து எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தாங்க நான் இந்த சிக்கன் 65 பொரிக்கிறேன். ஏன்னா நைட் டைம்ன்றதுனால டைஜஸ்ட் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆயிலியான ஐட்டம் சாப்பிடக்கூடாதுன்றதுனால கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தாங்க நான் இந்த சிக்கன் 65 பொரித்து எடுக்கிறேன். ஏன்னா எண்ணெய் வேஸ்ட் ஆகிட்டாலும் திருப்பி இதை ரீயூஸும் பண்ண முடியாதுங்க. அதனால் நான் எப்போயுமே ஆயிலை ரொம்ப சிக்கனமாக தாங்க யூஸ் பண்ணுவேன். சிக்கனமான்றதை விட இது ஹெல்த்துக்கு நல்லதுன்றதுனால ரொம்ப ஆயில் யூஸ் பண்ணி இந்த பகோடா அப்பளம் பொரிக்கிற மாதிரிலாம் பொரிக்க மாட்டேங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இது பொரிச்சதுக்கப்புறம் பார்த்தாலும் நிறைய எண்ணெய் மிச்சம் இருக்குங்க. குக்கரையும் இறக்கி வச்சாச்சுங்க. விசிலும் வந்துருச்சுங்க. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி நம்ம எம்மியான பிரியாணியை பார்க்க போகிறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செம எம்மியாக ஹோட்டல் ஸ்டைலில் வண்டர்ஃபுல் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. மேலேருந்து கீழே கலரி பார்த்தாலும் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்குங்க. பார்க்கவே வண்டர்ஃபுல்லாக இருக்குங்க. இதே மாதிரி பிரியாணி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலும் நீங்கள் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள்.